ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2025 14/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம். இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். இந்த மாதம் அதாவது தை 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். 29ஆம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது ரிஷபத்தில். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு 10 நாள்லேயே, அதாவது 21/2/2025 அன்றைக்கே செவ்வாய் வக்ர நிவர்த்தி. ஆனால் மிதுனத்தில் இருக்கார். இதை தவிர பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது 26/2/2025 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/3/2025 அன்னைக்கு சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே. புதன் 9ஆம் தேதி அன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார், அதுவும் மீனத்தில். இப்போது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இது. பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம். அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்ணுறோம். இது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர், அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான். அதனால் மிச்சவாழ்லாம் பார்த்தோம்னா இது நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துலலாம் கடைபிடிக்கப்படுறது. மிச்சதெல்லாம் சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்ணுறான். சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்தை செய்கிறார். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அதாவது 25/2/2025 அன்றைக்கி பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது. காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி. 26ஆம் தேதி அன்னைக்கு 26/2/2025 அன்னைக்கு மகா சிவராத்திரி, அதாவது பிரதோஷ காலம். மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதாவது 13ஆம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 13ஆம் நாள் பிரதோஷ காலம்னு சொல்கிறது. இப்போ வரக்கூடியது 26/2 அன்னைக்கு வரக்கூடியது உங்களுக்கு வளர்பிறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது. வெறும் வெளிச்சம், வெயில் தான் அதிகமாக இருக்கும். லாங் டேஸ் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 28/2/2025 அன்றைக்கி மாசி அமாவாசை. அது ஒரு பெரிய விசேஷம். மாசி அமாவாசைன்றது அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்க. இன்ஃபேக்ட் அது நல்ல ஒரு விஷயங்கள். சூரியனும் சந்திரனும், அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 12
3/2025 அன்னைக்கு மாசி மகம், அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும். மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட 180 டிகிரி, அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பிறந்தாள்னா ராஜா போல அவர்களுடைய வாழ்வு அமையும். ராஜாளும் இது அவர்களுக்கு கிட்டும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள், அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மகம், அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம். இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன். இதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த 14/3/2025 அன்னைக்கு காரடையான் நோன்பு, இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம். காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா. அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம், இருண்ட இடம், யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது. அடையான் அப்படின்னு, கார் அடையான்றது, அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு, அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த காரடையான் நோன்பு நோற்பது பெரிய விஷயம். இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர். இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா. அவர் வந்து சத்யவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது. அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள். நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோன்பு டைம் வந்து சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 வரும். அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம். ஹோலி பண்டிகைன்றது வந்து ஒரு அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி, அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே, தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களிடம் சேவிச்சுட்டு அவர்கள்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும், அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்வது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர், மிகவும் அந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, லக்ன பாத சந்தி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டுருப்பா, அவள் வந்து ரிஷப ராசி நினச்சிட்டுருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவள் வந்து பார்த்தாள்னா 3-4 பாதத்தில் இருப்பாள். அதனால் வந்து ரிஷபராசி நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். அதே மாதிரி துலா ராசி நினச்சிட்டு இருப்பா, அவளுக்கு விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமையே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். 40 வயசு 50 வயசு இந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாள். அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம், அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்தாலேயானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது. காரணம் என்னென்னா, பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி, லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும்.
அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா, லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா, நட்சத்திரம் சரியாக இருக்கா, நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன், அதை பாருங்கள், அதை அனுப்புங்க. அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், அதுக்கப்புறம் பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் 2025 பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்தார். இப்போ வந்து குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த தை 29ஓட வக்கர நிவர்த்தி ஆயிடுறது. அதனால் குரு உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார். என்ன சார் இது, வக்கர நிவர்த்தி ஆனாலும் 6ஆம் இடத்துல போய் இருக்காரு சார், ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் இருக்காரு சார், அது என்ன சார் பிரச்சனை இருக்குமே சார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், அவர் உச்சம் போய் இந்த மாதத்தில் உச்சம் பெற்று இருக்கார் 4ஆம் இடத்துலையே. அவர் கேந்திரத்தில் உச்சம் பெறுறதும் அவர் திக்பலம் அடைகிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய சுகங்கள் ஏற்றங்கள் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உடல் நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை நம்பி கடன் கொடுக்கறதுக்கு வரிசையில் நிற்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது. திடீர் பண வரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6, 11 அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி. அதனால் உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பேசும், மாதத்தினுடைய பலன்களை பேசும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவோட சம்பந்தமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கார். ராகுவோட சம்பந்தமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்றம். ஏன்னா அதாவது சுக்கிரனோட ராகு சேர்றதுனால அதீத சுபத்துவம் பெறுறார். அதுவும் குருவின் வீட்டில் இருக்கார். அதனால் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய சுகங்கள் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்குன்னு நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க. அதாவது வீட்டுக்கு கலை பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்றம் கிடைக்கும். அதாவது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதன் மூலியமாக உங்களுடைய பண வரவு, அதாவது பொருளாதாரம் ஏறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்துருக்கார். இதில் சனி வந்து ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய, அதாவது அவர் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த காலகட்டத்தில் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது, 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நல்ல தூக்கம் வரும். அதாவது அயன சயன போகஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வந்து சரியான அளவு வரும். அதை தவிர வந்து அதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. எல்லா இடத்துலையும், ஏன்னா தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்த்துடுற பெரிய ஏற்றம். எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமான வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சமசப்தமத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் ஒரு 10 நாள் கழித்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் வந்து உங்களுக்கு பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வந்து காதல் பயப்படக்கூடிய வாய்ப்பும், இதன் மூலியமாக சற்று ஒருவருக்கொருவர் பின்னடைவு ஏற்படக்கூடிய, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பார்ட்னர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்.
அதாவது எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த பில்டிங் ஆர்கிடெக்ட்ஸு, சிவில் இன்ஜினியரிங், அதை தவிர வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் போடுறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அந்த சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது அரிசி, நெல், பச்சரிசி, நெல், இந்த மாதிரியான தானியங்கள் கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம்ன்றதையும் சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நிச்சயமாக அதன் மூலியமாக பிரச்சனை வரும். 6ஆம் இடத்துல குரு, அதுவும் ராசியின் அதிபதி சுபர் இருக்கிறது நல்லது இல்லை. அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதை தவிர கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்த கடனை திருப்பி கேளுங்க, அது வரும். கடன் கொடுக்காதீங்க, அது நல்லது இருக்காது. போட்டித் தேர்வில் நல்லபடியான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் வந்து இந்த இவங்க, அதாவது கோல்ட் ஸ்மித்து, அதை தவிர கேஷ், பேங்கிங் கேஷில் இருக்கிறவங்க, அதாவது பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து நீங்கள் நாமக்கல்லில் போய் ஆஞ்சநேயரையை சேவிச்சுட்டு, அதை தவிர நரசிம்ம பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுல சற்று பின்னடைவு இருக்கும். தொழில் செய்பவர்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வேலை செய்பவர்களுக்கு வெளிநாடு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, தங்கம் கையாளுபவர்கள், தங்கத்தின் மூலியமாக பத்திரங்கள் இதெல்லாம் கையாளுபவர்களுக்கு பெரிய ஏற்றம். காசு கொடுத்து லேவாதேவி வாங்குறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கடன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.